ஹாய். நல்லா 2 கரண்டி சூடான சாதத்துக்கு நல்லா 2 முட்டை வச்சு நல்லா காரசாரமாக இந்த முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்களேன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க எல்லோரும். செய்கிறது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடேறினதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுலேயே 2 பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 ஏலக்காய், 2 லவங்கம், அதுக்கப்புறம் 30 போல் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் சின்னசாக நறுக்கி வச்ச ஒரு 5 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 4 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஆஃப் மூடி தேங்காய் சின்னசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே ஃப்ரை ஆனதும் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது நல்லா சூடாகினதும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எல்லாமே போட்டு ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் ஜார்லேயே தண்ணி ஊற்றி அலசி அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். அப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 5 முட்டை வேக வச்சு கட் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கிரேவி வந்து திக்காக ஆகணும். நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. பார்க்கவே அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஓகே, பாய்.